ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும், மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது அனைத்தும் பொய் என செய்தியாளர் சந்திப்பில் பாமக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அங்க இருக்கின்ற நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பில் தெளிவாக சொன்ன வார்த்தைகள் என்ன? மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் என்பது கிடையாது, மாநில அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். மத்திய அரசுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார். இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும், மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய பொய், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், சமூக அநீதி. இது இந்தியாவில் 7 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி, இப்ப அதற்கும் அந்த பொய்யின்னு 100 விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளுக்கு இரண்டாவது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பது இது ஜாதி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுடைய நிலை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.